மார்ச் 31, 2026 அன்னைக்கு நெவாடா பாலைவனத்தில் நெவாடா டெஸ்ட் அண்ட் ட்ரெயினிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல விழுந்த F-35 விமானம் ஒரு பெரிய பனி போரை தொடங்கி வச்சிருக்குது. அமெரிக்கா ஏன் ஒரு உடைஞ்ச விமானத்துக்காக இவ்வளவு பயப்படுது பதறுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த விமானம் விழுந்த இடம் சாதாரணமான இடம் இல்ல. அது மர்மங்களோட இதயம் அப்படின்னு சொல்லப்படுற ஏரியா 51ஓட பின்பக்கம். அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்தே சரியான பதில் வராது. நெவாடா பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற ஏரியா 51 பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பல வருடங்களா இந்த இடம் அமெரிக்க வரைபடங்கள்லயே கிடையாது. 2013 தான் CIA ஆமா அப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த சோதனை மையத்தை சுத்தி பாத்தீங்கன்னா கேமோ டியூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தனியார் ராணுவ படை 24 மணி நேரமும் ரோந்து வந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை யாராவது தவறுதலா எல்லைக்கோடு பக்கத்துல போயிட்டா கூட தூரத்துல இருந்தே நவீன சென்சார்கள் அவங்கள கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஏரியா 51 அப்படின்னாலே ரகசியமான இடம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இங்க யார் தான் வேலை செய்யறாங்க, அங்கேயே தங்கி இருக்காங்களா, எப்படி வராங்க, எப்படி போறாங்கன்னு சந்தேகமும் இருக்கும். இங்க வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா சாதாரண பேருந்துலயோ கார்லயோ வர முடியாது. லாஸ் வேகாஸ் விமான நிலையத்துல அதுக்குன்னே ஒரு தனி டெர்மினல் இருக்கு. அங்க இருந்து ஜன்னல்களே இல்லாத சிவப்பு நிற கோடு போட்ட வெள்ளை நிற விமானங்கள் தான் அவங்கள ரகசியமா இங்க கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஏரியா 51 அப்படின்னு ஒண்ணு எல்லாருமே ஏலியன்கள் அங்க இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை கேட்பாங்க. 1989 பாப் லாசர் அப்படிங்கிற விஞ்ஞானி, அவர் அங்கதான் முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு. நான் ஏரியா 51ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், S4 தளத்துல தான் இருந்தேன். அங்க மனிதர்களால செய்ய முடியாத 9 பறக்கும் தட்டுகளை நான் பார்த்திருக்கேன். அதுல எலிமெண்ட் 115 அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த வேற்று கிரக எரிபொருளால தான் அந்த பறக்கும் தட்டுகள் இயங்குது அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு முன்பு 1947 ராஸ்வெல் விபத்துல சிக்கிய அந்த விண்கலங்களை எடுத்து வந்து இங்கதான் ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்யறாங்க அப்படின்றது மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா மாறிடுச்சு. பாப் லாசர் எலிமெண்ட் 115 அப்படின்னு சொன்னார்ல, அது ரொம்பவே கனமான கதிரியக்க தன்மை கொண்ட ஒரு உலோகம். இது அந்த விண்கலங்களுக்கு தேவையான அபரிமிதமான ஆற்றலை வழங்குது அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப யாருமே நம்பல. அவர் சொன்னதுலயே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எலிமெண்ட் 115 ஒரு குறிப்பிட்ட முறையில தூண்டும் போது அது தனக்குன்னு ஒரு சொந்த புவியீர்ப்பு புலத்தை உருவாக்குமா, ஒரு கிராவிட்டி ஃபீல்டு. இது மூலமா அந்த விண்கலங்கள் பூமியோட ஈர்ப்பு விசையை எதிர்த்து எந்த விதமான இறக்கைகளோ இல்லைன்னா என்ஜின் புகையோ இல்லாம காற்றில் மிதக்கிறதுக்கும் ஒளியோட வேகத்திற்கு இணையா பயணம் செய்யறதுக்கும் முடியுது அப்படின்னு விளக்கமும் சொன்னாரு. பாப் லாசர் இதை சொன்னப்ப அப்படி ஒரு தனிமமே அதிகாரப்பூர்வமா உலகத்துல கண்டுபிடிக்கப்படல. ஆனா எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற விதமா 2003 வருஷம் விஞ்ஞானிகள் இதை உருவாக்குனாங்க. இப்போ அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா மாஸ்கோவியம் ஆய்வகத்துல இதை உருவாக்குனாங்க. லாசர் சொல்லி 14 வருடங்களுக்கு பின்னாடி தான் இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் அவர் சொன்ன கதைகளுக்கெல்லாம் உலக அளவுல ஒரு மர்மம், மதிப்பு எல்லாமே வந்துச்சு. இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் மக்கள் தொடர்ந்து கேட்கும் போதுதான் ஏரியா 51ல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு நம்ப தொடங்குறாங்க. F-35 விமானத்தோட மர்மமான ஸ்டெல்த் தொழில்நுட்பம் எங்க பிறந்துச்சுன்னு கேட்டா அது ஏரியா 51ல தான். அதுல என்ன சீக்ரெட் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா RAM கோட்டிங்னு சொல்றாங்க, ரேடார் அப்சார்பன்ட் மெட்டீரியல். இந்த ரகசிய பெயிண்ட் ரேடார் அலைகளை முழுங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. 1970களில் அமெரிக்கா திடீர்னு F-117 நைட் ஹாக் போன்ற வித்தியாசமான வடிவ விமானங்களை இந்த பெயிண்ட வச்சுதான் உருவாக்கினாங்க. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏலியன் விண்கலங்கள்ல இருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தன்மையை ஆராய்ஞ்சுதான் இந்த RAM பூச்சு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் விபத்து நடந்த இடத்துல இந்த பெயிண்ட் செதஞ்சாலும் அமெரிக்கா பதற்றமாயிடுது. ஒரு துளி பெயிண்ட் கிடைச்சா கூட அந்த ரகசிய ஃபார்முலாவை ரஷ்யாவோ ஈரானோ கண்டுபிடிச்சிட முடியும். இப்பதான் ஆட்டம் மாறிடுச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவோட இந்த கண்ணுக்கு தெரியாத தொழில்நுட்பத்தை உடைக்க ஈரான் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் IRMST.
இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக். நீ ரேடார் அலைகளை வேணும்னா மறைக்கலாம், ஆனா உன் என்ஜின்ல இருந்து வர்ற வெப்பத்தை மறைக்க முடியுமா அப்படின்னு ஈரான் சவால் விடுறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்துல விமானம் பறக்கும் போது அந்த என்ஜினோட சூடு இருக்கு இல்லையா, அதை இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலமா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த F-35 தொழில்நுட்பத்தை யாராவது திருடிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே இருக்கிறாங்க. கடைசியா என்ன தெரியுமா, ஏரியா 51 அப்படிங்கிறது வெறும் ராணுவ தளம் மட்டும் இல்ல, அது மனித குலத்தோட மிகப்பெரிய மர்மங்களின் பெட்டகம் அப்படின்னு தான் அமெரிக்கா இன்னைக்கும் மத்தவங்கள நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நான் ஏலியன் ஃபைல்ஸை ஓபன் பண்ண போறேன், ஏலியன் ரகசியங்களை வெளியிட போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த F-35 விமானத்தோட அந்த வெளிப்புற பூச்சு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் அப்படின்றது மனிதர்கள் கண்டுபிடிச்சதா, இல்ல ஏலியன்கள் கிட்ட இருந்து அமெரிக்கா திருடனதா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.